கவியதாரா இது பக்தியின் பேரொளி, இறையருள் பெருகும் தெய்வீக. தீர்க்கும் பெருமானே வைத்தீஸ்வரனே, எங்கள் வீணை தீர்க்கும் வைத்தியநாத ஈஸ்வரனே. தையல்நாயகி சமேத தயாநிதியே, உந்தன் திருவடி சரணடைந்தோம் பராபரனே. சித்தாமிர்த்த தீர்த்தமதில் மூழ்கி நின்றோம், உந்தன் திருநீற்றை பூசியே பிணி வென்றோம். வீணி தீர்க்கும் பெருமானே வைத்தீஸ்வரனே, எங்கள் வீணை தீர்க்கும் வைத்தியநாத ஈஸ்வரனே. மருந்தாகி மருந்தளிக்கும் மாமருந்தே, மண்ணுலக மாந்தரை காக்கும் மருந்தே. அங்காரகன் தோஷம் மறுப்பவனே, எடைப்பணிந்த பக்தரை காப்பவனே. முத்துக்குமரனை மடி வைத்த தாதாவே, முக்தி தரும் புள்ளிருக்கு வேலூர் நாதாவே. வீணி தீர்க்கும் பெருமானே வைத்தீஸ்வரனே, எங்கள் வீணை தீர்க்கும் வைத்தியநாத ஈஸ்வரனே. திருச்சாந்து உருண்டையை தந்திடுவாய், தீராத நோய்களை போக்கிடுவாய். மருத்துவர் யாவர்க்கும் மகா மருத்துவன், மனதின் கவலையை மாய்ப்பவனே. ஜடாயுவும் சூரியனும் பூஜித்த லிங்கமே, சகலமும் அருளிடும் சதா சிவ சங்கரனே. கண்ணீரை கண்டதும் ஓடி வருவாய், கர்மத்தின் பாரத்தை நீக்கி வைப்பார். தீனி தீர்க்கும் பெருமானே வைத்தீஸ்வரனே, எங்கள் வீணை தீர்க்கும் வைத்தியநாத ஈஸ்வரனே. தையல்நாயகி தாயே தைல கலசத்தோடு வையகம் காத்திட வந்தவளே. வேல்முருகன் கையில் சக்தி வேலேந்து, வேதனை யாவையும் வென்றவளே. வைத்தீஸ்வரன் கோவில் வாசல் நின்றோம், வாழ்க்கையின் சுமையெல்லாம் முன்னிடம் தந்தோம். ஆயுளும் ஆரோக்கியமும் தந்திடுவார், அகிலத்தை ஆளும் அம்பலவாணனே. தீனி தீர்க்கும் பெருமானே வைத்தீஸ்வரனே, எங்கள் வீணை தீர்க்கும் வைத்தியநாத ஈஸ்வரனே. ஓம் நமச்சிவாய, ஓம் வைத்தியநாதாய
ஐயர் ஐயர் தான். இங்கே ஒரு 50 பேர் இருக்காங்க அண்ணல்ல பணிக்கு. அங்கே கொண்டு போய் தனி கோயில் செவ்வாய். ஏங்கப்பா இல்லை என் பேர் சொல்கிறாங்களே வைசம்மைங்களா முட்டை பண்ணுவேன் போங்க. எடுத்தா அவங்க இஷ்டம். அங்கே போய் உட்காந்து அங்கே அன்னபுண்ணி அது மணப்புள்ளி அங்கே அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது செவ்வாய். அங்கே போய் படியில் உட்காந்து செவ்வாய் இங்கெல்லாம் இது உள்ளே இருக்குது. உள்ளே அன்னபுண்ணி அங்கே இருக்குது. இந்த படியில் போய் கேட்டிங்கன்னா தெரியும். சரி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நம்முடைய கவியதாரா சேனலில் நாம் தரிசிக்க இருப்பது நவக்கிரக ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பூமிகாரகனான செவ்வாய் பகவான் வீற்றிருக்கும் அற்புத ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவில் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் பற்றியும் அதன் சிறப்புகள் மற்றும் தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் பற்றியும் தான். மருத்துவர்களாலேயே குணப்படுத்த முடியாத பல தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாகவும் சொந்த வீடு நிலம் வாங்குவதில் உள்ள தடைகளை உடைத்தெறியும் பூமிகாரகன் அங்காரகனின் தலமாகவும் இது விளங்குகிறது. பயணமும் அமைவிடமும். நாங்கள் திங்கட்கிழமை காலை 6 மணிக்கே இந்த திருத்தலத்திற்குச் சென்றோம். செல்லும் வழி: சிதம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பேருந்தில் ஏறினால் வைத்தீஸ்வரன் கோவில் சன்னதி வாசலிலேயே பேருந்து நிறுத்தம் உள்ளது. நடை திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. கோவில் வாசலில் நின்றாலே விண்ணை முட்டும் கம்பீரமான ராஜகோபுரம் நம் மனதிற்கு ஒரு பெரும் அமைதியை தருகிறது. சித்தாமிர்த தீர்த்த குலத்தின் மகிமை. உள்ளே நுழைந்ததும் முதலில் பழனியாண்டவர் சன்னதி, அங்காரகனான செவ்வாய் பகவான், தட்சிணாமூர்த்தி சன்னதிகளை தரிசித்தோம். அப்படியே நடந்து வந்தால் இங்கு மிகவும் புகழ்பெற்ற சித்தாமிர்த தீர்த்த குளம் அமைந்திருக்கிறது. நாங்கள் கோவிலுக்குச் செல்லும்போதே இந்த குளத்தில் நீராடி அல்லது கை கால் முகம் கழுவி உப்பு மிளகு வெல்லம் கரைத்து வேண்டிக் கொண்டால் நம் உடம்பில் உள்ள சரும நோய்கள், தீராத பிணிகள் மற்றும் அனைத்து உடல் உபாதைகளும் உடனே குணமாகும் என்பது ஐதீகம். ஸ்தல வரலாறு. வைத்தியநாத சுவாமி பெயர் காரணம். ஒருமுறை செவ்வாய் பகவானுக்கு கடுமையான குஷ்ட நோய் ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் இத்தலத்திற்கு வந்து சித்தாமிர்த தீர்த்தத்தில் நீராடி 48 நாட்கள் விரதமிருந்து என்னை வழிபட்டால் உன் நோய் குணமாகும் என்று அருளினார். அதன்படியே செவ்வாய் பகவானும் 48 நாட்கள் தங்கி வழிபட்டு தன் சாபம் நீங்கி நோய் முழுமையாக குணம் பெற்றார். சிவபெருமானே நேரில் வந்து வைத்தியம் பார்த்து குணப்படுத்தியதால் இவருக்கு வைத்தியநாத சுவாமி என்றும் இத்தலத்திற்கு வைத்தீஸ்வரன் கோவில் என்றும் பெயர் வந்தது. மூலவர், அம்பாள் மற்றும் சன்னதிகளின் சிறப்பு. ஸ்ரீ தையல் நாயகி அம்பாள். அம்பாள் தன் திருக்கரங்களில் தைலபாத்திரம் என்ற மருந்து தைலம் ஏந்தி காட்சி தருகிறார். இவரை மனதார வணங்கினால் எப்பேற்பட்ட நோய்களும் அடியோடு நீங்கிவிடும். ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி. இங்குள்ள செல்வ முத்துக்குமார சுவாமி மிகவும் சக்தி வாய்ந்தவர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இவரை மனமுருகி வேண்டிக் கொண்டால் மழலை செல்வம் கிட்டும். ஜடாயு குண்டம். சீதையை மீட்க போராடி உயிர் துறந்த ஜடாயுவிற்கு ஸ்ரீராமர் முக்தி கொடுத்த புனிதமான ஜடாயு குண்டமும் இத்தலத்தின் உள்ளே அமைந்துள்ளது. அங்காரகன் தனிச்சன்னதி. நவக்கிரகங்களில் அங்காரகனுக்கு தனிச்சன்னதி அமைந்திருப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பு. தோஷ நிவர்த்தி மற்றும் பரிகாரங்கள். செவ்வாய் தோஷம் அல்லது 8ஆம் இடத்து செவ்வாய். ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தாலோ, லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து கடுமையான பாதிப்பை தந்தாலோ, அல்லது செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி நடந்தாலோ இங்கு வந்து செவ்வாய் பகவானுக்கு 9 பசு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இதனால் திருமணத் தடைகள் நீங்கி விரைவிலேயே சுபகாரியங்கள் கைகூடும். சொந்த வீடு பூமி யோகம். பூமிகாரகனான செவ்வாயின் அருளால் நிலம் வீடு வாங்க நினைப்பவர்கள் மற்றும் கட்டிடம் கட்ட முடியாமல் தடைகளை சந்திப்பவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் தடைகள் யாவும் அகன்று சொந்த வீடு கனவு நனவாகும். திருச்சாந்து உருண்டை மகா மருந்து. இக்கோவிலில் வழங்கப்படும் பிரசாதமான திருச்சாந்து உருண்டை மிகவும் சக்தி வாய்ந்தது. புற்றுமண், தீர்த்த நீர், வேப்பிலை போன்ற மூலிகைகளைக் கொண்டு தயாரிக்கப்படும் இந்த உருண்டை சிவபெருமானின் அருளால் 4448 வகையான வியாதிகளை தீர்க்கும் அருமருந்தாக போற்றப்படுகிறது. எப்போது செல்லலாம்?
செவ்வாய்க்கிழமைகளில் இத்தலத்தில் பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக இருக்கும். கூட்டம் அலைமோதும்போது அவசரமாக தரிசிப்பதை விட திங்கள் புதன் போன்ற மற்ற சாதாரண நாட்களில் சென்றால் மிக நிதானமாக மன நிறைவோடு நின்று இறைவனை தரிசனம் செய்யலாம். குறிப்பிட்ட நாளில்தான் செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுக்கு எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதே சென்று வாருங்கள். வாழ்க்கையில் தீராத நோய்களால் அவதிப்படுபவர்கள், கடன் பிரச்சனை மற்றும் திருமணத் தடையால் தவிப்பவர்கள் ஒருமுறை குடும்பத்தோடு வைத்தீஸ்வரன் கோவிலுக்குச் சென்று வைத்தியநாத சுவாமியையும் தையல் நாயகி அம்பாளையும் செவ்வாய் பகவானையும் மனதார தரிசித்து வாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களும் உடல் ஆரோக்கியமும் உண்டாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்முடைய கவியதாரா சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.